திருவண்ணாமலையில தைப்பொங்கல் அன்று நடக்கின்ற திருவூடல் திருவிழா பத்தி தெரியுமா? ஒரு சமயம் சிவபெருமானோட விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவி அவருடைய ஜடாமுடியில இருந்த கங்கா தேவியை பார்த்துறாங்க. சாதாரணமா கணவன் ஒரு பெண் கிட்ட பேசினாவே எல்லா மனைவிக்கும் பயங்கரமா கோபம் வரும். ஆனா சிவபெருமானோட ஜடாமுடியில ஒரு பெண் இருக்கிறத பார்த்தா பார்வதி தேவி சும்மா விடுவாங்களா? நான் உங்களோட ஆடிக்கிட்டு இருக்கேன், ஆனா உங்களோட ஜடாமுடியில ஒரு பெண் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க பார்வதி தேவி. சிவபெருமான் சுந்தரரை தூது அனுப்புறாரு. ஆனா பார்வதி தேவியோட தோழிகள் சுந்தரரை விரட்டி அடிச்சுறாங்க. சுந்தரர் சிவபெருமான் கிட்ட நடந்ததை சொல்றாரு. சரி விடுப்பா, உனக்காக திருவாரூர்ல நான் தூது போனேன், எனக்காக இன்னொரு தடவை தூது போ அப்படின்னு சுந்தரரை திருப்பி அனுப்புறாரு. 2வது தடவை சுந்தரரை விரட்டி அடிச்சுறாங்க. 3வது முறை சுந்தரர் தேவாரம் திருப்பதிகம் பாடி கங்கா தேவி யாருன்னு பார்வதி தேவிக்கு புரிய வைக்கிறாரு. கங்கா தேவிக்கு 1000 முகங்கள் இருக்கு. அந்த 1000 முகங்களும் இந்த பூமிக்கு வந்தா இந்த உலக உயிர்கள் தாங்காது. இந்த உலகத்துல இருக்க உயிர்களை பாதுகாக்கவே கங்கா தேவியை சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சுந்தரர் சொல்றாரு. இதை கேட்டதும் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் மேலிருந்த ஊழல் போய் மறுபடியும் காதல் மலர்ந்தது. இந்த நிகழ்வை விவரிக்கவே திருவண்ணாமலையில திருவூடல் திருவிழா நடைபெறுகிறது.